நம்ம கார்மெண்ட்ஸ்க்கு நாம தானே டிசைன் பண்றோம். வெளியில எதுக்கு நம்ம டிசைன் கொடுக்கணும்? நானும் விஜயும் இத பத்தி தாங்க பேசணும். நாமளும் கார்மெண்ட்ஸ் ஃபீல்ட்ல தானே இருக்கோம். ஆனா இந்த ஃபீல்டுல இப்படி ஒரு வேலை இருக்குங்கிறது நமக்கு தெரியாம போச்சேன்னு எங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா போச்சு தெரியுமா? அவ்வளவு ஆச்சரியப்பட என்ன இருக்கு மகா? எத்தனையோ கம்பெனிக்கு நாம சொந்த டிசைன்ல Dress ரெடி பண்ணி கொடுத்துருக்கோமே. நாம எவ்வளவு விவரம் இல்லாம இருந்திருக்கோன்னு எனக்கு இன்னைக்கு தாங்க புரிஞ்சுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் விஜயும் காலையில அந்த கார்மெண்ட்ஸ்க்கு போனோமா, அங்க போனா அந்த ஓனர் எங்க கிட்ட உங்க டிசைன் எல்லாம் நாங்க பார்த்தோம், எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வித்தியாசமா இருந்துச்சு, எங்களுக்கும் டிசைன் பண்ணித்தாங்க, முதல்ல ஒரு 5 டிசைன் சாம்பிள் கொடுங்க, 5 டிசைனுக்கு எவ்வளவு எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டாரு. என்ன ஒரு டிசைனுக்கு 1000ன்னு வச்சா கூட ஒரு 5000 கேட்கலாமே. விஜய் 15000 ரூபாய் கேட்க சொன்னா. என்னது 15000 ரூபாவா? தரேன்னு சொல்லிட்டாங்களா? 15000 ரூபாய் ரொம்ப அதிகம் விஜய்னு நான் அவகிட்ட சொன்னேன். அதுக்கு விஜய் சும்மா கேளு பாத்துக்கலான்னு சொன்னா. சரி நானும் 15 வேணும் சார்னு சொன்னேன். அந்த ஓனர் டக்குன்னு எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. நாங்களும் அதே பட்ஜெட் தான் வச்சிருந்தோம், நீங்களும் கரெக்டா கேட்டுட்டீங்க, 15 லட்சம் எங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. என்னது 15 லட்சமா? என்னங்க ஷாக்கா எந்திரிச்சு நின்னுட்டீங்க? மகா, நீ சொல்றது கனவா நிஜமா? நிஜம்தாங்க, உண்மையிலே நிஜம்தான். அப்போ அந்த 5 டிசைனுக்கு 15 லட்சமா? ஆமாங்க. ஏய், இன்னும் என்னால நம்பவே முடியல மகா. அப்படின்னா இத்தனை நாள் நம்ம கார்மெண்ட்ஸ்ல ஏமாந்த கோழிகளாவே இருந்திருக்கும். இவ்ளோ நேரம் நான் அப்புறம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? மகா, இந்த பணம் வந்தா எந்த கஷ்டமும் இல்லாம ஈஸியா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம்ல.